இது பருத்திப்பாடு அருகே உள்ள சிலோன் காலனி. வேறு பேர் எதுவும் வச்சுருக்கீங்களா? சிலோன் காலனிக்கு பதிலாக செல்வம் நகர், பருத்திப்பாடு பஞ்சாயத்து தானே. இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்க கிழக்க கரெக்டாக ஒரு மேற்க ஒரு 10 டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் இந்த ஏரியாவில் நீரோட்டம் இருக்கும். பாறை அமைப்பு அதுதான். இந்த செல்வம் நகருக்காக ஒரு கிணறு ஆழப்படுத்தி கொடுத்துருக்கு. வாட்டர் போர்டுக்காக ஒரு பெர்குலேஷன் பாண்டு உருவாக்கி கொடுத்தோம். பட் இந்த ஏரியாவில் அதிக தண்ணின்னா பருத்திப்பாடு மெயின் ரோடு, பருத்திப்பாடுலேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் முளக்கரப்பர் ரோட்டில் ஒரு 2 போர் பருத்திப்பாடு ஊருக்காக சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கும். 30 வருஷத்துக்கு மேலே அது ஓடிக்கிட்டுருக்கு. ஒரு 120 அடியில் வந்த தண்ணி தான். இங்கே ஆல்ரெடி 4 போர் போட்டிருக்காங்க. 500 அடி, 400 அடி, 200 அடி அந்த ரேஞ்சில். இங்கே கேசிங் பைப்புங்கிறது 20 அடி இறக்குனா போதும். ஏன்னா நீர்மட்டங்கிறது 20-25 அடிக்கு கீழே வந்துடும் நீர்மட்டம் மழை காலத்தில். கோடை காலத்தில் 60 அடி 40 அடி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்கேனு 40 மீட்டர் லென்த்து. இது பெர்குலேஷன் பாண்டு போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். என்ன பெர்குலேஷன் பாண்டு போட்டாலும் கீழே வந்து இம்பீரியஸ் ஹார்ட் ராக்குன்னா அது அக்செப்ட் பண்ணாது. இதை ஒட்டி தான் கிணறு இருக்கோ, அதுக்கு இது பயன்படும் இந்த பெர்குலேஷன் பாண்டு. ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சு இது 2வது ஸ்கேன் நடக்கு. இது ஒரு 39 மீட்டர் லென்த்து. அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 35வது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இடம் ரொம்ப ஹார்ட்கோர் ஏரியா தான். காடு கிறிஸ்டலைன் சார்னகேட், அதாவது ப்ளூ மெட்டல் ராக் தான் இங்கே கீழே இருக்குது. அந்த மேற்கு ஓரத்தில் வடக்கு அந்த ஓரத்தில் ஃபுல்லாகவே 30-35 அடி கீழே ஹார்ட் ராக் வந்துடும். அதில் பெஸ்ட் இடம் ஒன்று அடையாளம் வச்சுருக்கோம் 35வது மீட்டரில். இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சு இது 3வது ஸ்கேனு. இது 50 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழம். 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 26.5 மீட்டரில் ஒன்று, 35 மீட்டரில் ஒன்று. இது 500 அடி ஆழம் போட்ட போர். அந்த பக்கத்தில் 400 அடி ஆழம் போட்ட போர் இருக்குது. மொத்தம் எத்தனை ஏக்கர் தம்பி? 2.5 ஏக்கர் இடத்துல மொத்தம் 3 போர் போட்டிருக்காங்க. கம்பா தேங்காயா சைனா போட்டது? கம்பா 2ம் சேர்ந்து தேங்காயும் கம்பையும் வச்சு பார்த்து போட்டிருக்காங்க. அதாவது நிலத்தடி நீர் அப்படிங்கிறது பூமியில் இல்லாத இடமே கிடையாது. ஆழம் அளவு மாறுபடும். அதாவது குவான்டிட்டி டெப்த்து எங்கேனாலும் போடலாம் போர். ஏதாவது ஒரு ஆழத்தில் ஏதாவது ஒரு அளவில் ஒரு நிமிடத்துக்கு 1 லிட்ரு அல்லது 1 மணி நேரத்துக்கு 1 லிட்ரு இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு நிமிடத்துக்கு 300 லிட்ரு கிடைக்கக்கூடிய அளவில் வந்து மாறுபடும். அந்த ஒரு கான்செப்டில் தான் தேங்காயும் கம்பும் செயினும் விளாண்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பூமிக்கு கீழே உள்ள இரும்பு கனிம வளங்கள், அனைத்து கனிம வளங்கள், கச்சா எண்ணெய், இதை ஃபுல்லாக ஜியாலஜிஸ்ட்டு நாங்கள் தான் கண்டுபிடிக்கோம். அது எவ்வளோ டன் ரிசர்வ் இருக்குது, எவ்வளோ லென்த்துக்கு, எவ்வளோ அகலத்துக்கு, எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு அதை நாங்கள் தான் கண்டுபிடிக்கோம். அதை கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது. ஆனால் நிலத்தடி நீர் நமக்கு தேவையான ஆழத்தில் தேவையான அளவு உள்ள கிரவுண்ட் வாட்ரு எந்த ஆழத்தில் எவ்வளோ அளவு கிடைக்குங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா நிலத்தடி நீர் வளங்கிறது மழை நீர் அளவை பொறுத்து, ரீசார்ஜிங் கெப்பாசிட்டியை பொறுத்து, நாம் அந்த ஏரியாவில் பயன்படுத்துகிற அளவை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும்.
அதனால் அந்த நிலத்தடி நீர் வளத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதை போகிற இடம் ஃபுல்லாக நான் பார்க்கேன். விவசாயிகள் வந்து பல போர்கள் போட்டு ஃபெயிலியரான பிறகு தான் என்ன மாதிரி ஜியாலஜிஸ்ட்ட வராங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் கம்பு தேங்காய் இதில் வந்து கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். ஏன்னா உள்ளது உள்ளபடியாக உங்கள் பூமியினுடைய தன்மையை உணர்ந்து நீங்கள் போர்வெல் போடுறது கிடையாது. வடகிழக்கு மூலை இல்லை, எங்கேயாவது கரையாமுற்று, எங்கே பசுமையாக இருக்குது, 1-2 பேர் மட்டும் அதில் நாட்டு வைத்தியர் மாதிரி கொஞ்சம் அந்த ஏரியா லோக்கல் ஏரியாவில் கொஞ்சம் பரிச்சயமானவங்க மட்டும் அந்த பாறை அமைப்பு இதாக மனசில் வச்சுட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுறாங்க. மற்றபடி கம்பு தேங்காய் செயினுங்கிறது கீழே உள்ளதை கண்டிப்பாக கண்டுபிடிக்காது. சில பேர் காப்பர் கம்பிலாம் கீழே ஒர்க் அவுட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். அதெல்லாம் கீழே எதையுமே கண்டுபிடிக்கல. இந்த மீட்டருங்கிறதே 90 to 97% தான் அக்யூரேசி. மீது எல்லாமே அந்த லோக்கல் ஏரியாவுடைய ஜியாலஜியை மனசில் உள்வாங்கி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த கிணத்துல உள்ள கல் சார்னகைட்டு, சிதைவுங்கிறது பெரும்பாலும் இல்லை. கொஞ்சம் டிஎம்ஆர் டென்ஸ் மீடியா ராக்கு வெடிப்பு கிடக்கு. 40 அடி கிட்ட இருக்கும் கிணறு. இது 4வது ஸ்கேனு. அந்த இடத்துல 200 அடி ஆழம் போர் கிடக்கு. இது 500 அடி ஆழ போர், கொஞ்சம் கிழக்க 400 அடி ஆழ போர். இப்போ 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம், 29வது மீட்ரு டிஸ்டன்ஸில். இது 4வது ஸ்கேனு, 50 மீட்டர் லென்த்து. டிரான்ஸ்மிட்டர் கருவிங்கிறது வடக்கருக்கு, இது ரிசீவர் கருவி. இது 4வது ஸ்கேன் முடிஞ்சது. இவங்க 4 ஸ்கேனே போன்ட்டாங்க. இதில் 21வது மீட்டர் ஒரு சாதாரண அடையாளம். ஸோ இது வரைக்கும் 4 ஸ்கேனில் 5 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் வந்து 2வது ஸ்கேனில் உள்ள 2வது பாயிண்ட்டும் 3வது ஸ்கேனில் அடையாளம் வச்ச 4வது பாயிண்ட், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இந்த 4வது ஸ்கேனில் உள்ளது ஒன்றும் திருப்தியாக இல்லை. 2வது ஸ்கேனில் உள்ள 2வது பாயிண்ட்டு, 3வது ஸ்கேனில் உள்ள 4வது அடையாளம் பாயிண்ட்டு, இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணணும். இது 5வது ஸ்கேனு. அங்கே தெற்கு ஓரத்தில் டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது. இது டெப்த்து வந்து குறைச்சிட்டேன், 130 மீட்ரு ஆழம்தான். ஏன்னா டீப்பராக ஒன்றும் ஃப்ராக்சர்ஸு எதுவுமே இல்லை. அதனால் இது 130 மீட்டராக சுருக்கியாச்சு. இந்த வாட்டர் போர்டுக்காக போர், இந்த சுற்று வட்டார ஏரியாவில் நான் போர் போட்டது எல்லாமே 150-200 அடிக்குள்ளே தண்ணி வந்திருக்கு. அதை கவனத்தில் வச்சு இந்த மேல் ஊற்ற மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணதுக்காக 130 மீட்டர் ஆழம் மட்டும் கொடுத்துருங்க.